மட்டன் 1 கிலோ சின்ன குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கொள்ளவும். மட்டனை தனியாக எடுத்து வைத்துக்கொண்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் கறி மசால் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி வைக்கவும். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை தழை வணக்கிவிட்டு கடலெண்ணெய் ஊற்றி வணக்கிவிட்டு கறி மசால் தூள் போட்டு கலக்கி விடவும். பின்பு ஆற வைத்து மிக்சியில் அரைத்து மட்டனில் கலக்கி கொதிக்க வைக்கவும். கொதித்ததும் தேங்காய் அரை மூடி அரைத்து ஊற்றவும். பின்பு கறியை அரித்து எடுத்துக்கொண்டு பல்லாரி வெங்காயம் 1 பல்லாரி வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை, மல்லித்தழை வணக்கி கொண்டு அரைத்த மிளகில் கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டு கலக்கி விடவும். கலக்கிவிட்டு வெங்காயம்லாம் வணங்கிய பின் தக்காளியும் சேர்த்து கொண்டு கறி மசால் தூள் கலக்கி அரிச்சு வச்ச கறியை வணக்கி எடுத்துக்கொள்ளலாம். மட்டன் குழம்பு வறுவல் ரெடி. இப்போது கொஞ்சம் எண்ணெய், கடலெண்ணெய் சிறிது ஊற்றி வணக்கிக்கொள்ளலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிக்கொண்டு வணக்கிக் கொள்ளவும். குழம்பு வேகும்போது 2 முட்டை உள்ளே போட்டு 10 நிமிடம் கழித்து எடுத்துக்கொள்ளலாம். நன்கு வெங்காயம் வணங்கிய பின் கறி மசால் தூள் போட்டுக்கொள்ளவும். பின்பு ஃபேன் காற்றில் சீக்கிரம் ஆற வைத்து சின்ன ஜாரில் 2 தடவை போட்டு அரைத்து இதுபோல் பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கொண்டு கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பல்லாரி வெங்காயம் 1 போட்டு வணக்கி, பல்லாரி வெங்காயம் சின்ன வெங்காயம் வேண்டியதில்லைங்க, நான் மாற்றி சொல்லிட்டேன். அந்த அரைத்த மிளகாய் சாந்துவை உள்ளே போட்டு நல்லா வணக்கி இந்த மட்டனை அப்படியே ஊற்றி கொதிக்க வச்சு தேங்காய் 1 மூடி அரைச்சி கொதிக்க வைக்கவும்.